ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ஒச்சக்கல்ல உண்ட கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா குடி சிறப்பு மயக்க குடி மகனே. ஸோ ஹே கேமஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னா நம்ம ஹியூஜ் அப்டேட் தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபுல்லாக அப்டேட் பண்ணிருக்கோம். இல்லை இன்னமும் லெவல் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸ்டோரேஜ் லெவலு இப்போ லெவல் 14 15 இருக்கும் கரெக்டாக. ஸோ இவளோட தள்ளி முள்ளி ஏற்றுனேன். பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கோம் என்னென்னமோ பண்ணியிருப்பேன். நான் வந்து 9 மணிக்கு ஷூட் பண்ணிட்டுருக்கேன். நைட்டில் தான் எப்பவுமே ஷூட் எடுப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டோரேஜ் கூட ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸ்டோரேஜில் கூட டப்பா வேறு போட்டு வச்சிட்டோம். ஸோ இந்த ஆண்டி நல்லாயிருக்கேன். அழகாகிப்பட்டி நம்ம கடையில் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பாட் லைட் போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே வந்து சுத்தமாக லைட்டே இல்லை காய்ஸ். நம்மளுக்கான லைட் இருக்க ஸ்டோரேஜ் தான் எடுப்போம் நம்ம. ஸோ அது இடுக்கு போயிட்டு அதை எடுத்து வந்துடலாம். 2 டப்பா வந்து போட்டிருக்காங்க. ஒன்று வந்து கரெக்டாக இது கரெக்டாக இருக்குமா இல்லை இங்கே வைப்போமா, இங்கே வச்சிடலாம். ஸோ இங்கே வைப்போமா, அங்கே ஒன்று வச்சுட்டு என்ட்ரன்ஸ் ஒன்று வச்சிடலாம். ஏன்னா நைட்டானால் கடை ஜகஜோதியாக இருக்க மாட்டேது. அதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு நிமிஷம் இவ்வளோ வைக்க முடியாதா? இங்கே ஒன்று வைப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்களே சீலிங் வித்தவுட் என்னமோ என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். எல்லாமே ஃபுல் ஸ்டாக்கு போட்டு வச்சுருக்கேன். கஷ்டப்பட்டு ஆத்தாலும் மகளும் வந்து ஏதாவது பண்ணிட்டு போனீங்க பிரச்சனை பண்ணிட்டு போவோம். இவன் என்ன பண்ணிட்டு போகிறான்னு பார்ப்போம். எப்படி இவர் தான் நம்ம வந்து பில்கோன்ட்டு பேர் வந்து ஒன்றும் வைக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு மண்டையை குழப்பிட்டுருக்கேன். இப்போ வந்து ரெண்டல் பில்லெல்லாம் பே பண்ணுவோம். ஐயோ என் காசு போடுறது உங்களுக்கு தெரியல. நான் வந்து செக்ஷன் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். ரீஸ்டாக்கர் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். ரீஸ்டாக்கர் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ரீஸ்டாக்கர் ஒன்று, செக்ஷன் ஒன்று, அவங்கள 2 பேரும் கடன்னு வாங்கிடலாம். ஸோ டக்குன்னு வாங்கடா. இவனுங்க என்னன்னா நம்ம சூப்பர்வைஸ் பண்ணிட்டு அவங்கள பில் போட வைக்கிறதும் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன பொருள். ஸ்பெகட்டி காலியாக போகுது. ஒரு நிமிஷம் நல்லா வாங்கி வச்சுருக்கேன் டப்பாவில். பார்த்துறேன். டாய்லெட் பேப்பர் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தேன். காலியான ஃபீல். இது இந்த மாதிரி ஒன்று அதை வச்சுருக்கலாம். எனக்கு கடுப்பு இருக்குது. இது என்ன ஒரு விஷயம்னா நம்ம பில் கவுண்ட்ரு நம்மளோட ஹைட்டாக இருக்காங்க. பட் பிசியில் அப்படி இருக்க மாட்டாங்க. நம்மளோட குள்ளமாக இருப்பாங்க. ஆனால் ரீஸ்டாக்கர் தான் ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ரீஸ்டாக்கர் எப்படி இருப்பான்னு தெரில. பார்ப்போம். இது போய் என்னவா குப்பை தொட்டி வச்சுக்கோ. போயிட்டு க்ளீனர் இருக்குது. ப்ரெட் எடுப்போம். இல்லை ப்ரெட்டு எப்படி வச்சிடலாம். எதுக்கு ப்ரெட் எடுத்துக்கிட்டு டூனா இருக்குது. டூனா இது பேர் டூனாவாக வச்சது எனக்கால. அது வந்து சீரியல் புதுசாக வந்து நல்லா இருந்துச்சு. இது நான் வந்து எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வேறு வாங்கி தொலைஞ்சிட்டேன். என்ன பண்ணுறது? எக்கச்சக்கமாக வாங்கினேன். ஸ்பெகட்டி காலனும் இது வைக்கலாமா இல்லைன்னா பாஸ்மதியும் இதையும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தொலையாமல் சரி ஸ்டோரேஜ் பதிலே போட்டு வச்சுக்கலான்னு ஸ்டோரேஜில் போட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு ரேக்கு வாங்கிட்டோன்னா இது வந்து கரெக்டாக அப்படி வச்சுப்போம். எய்ம் த்ரோ. ஆனால் அங்கே போய் எப்படி விழுந்துருக்குப்போம். ஸோ இப்போ பாஸ்மதி அரிசி உலகம். ஓகே நான் சொல்லாமல் பாஸ்மதி அரிசி எவ்வளோ வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா? 1 2 கரெக்டாக 1 2 வருஷம் ஸ்பெகட்டி இருக்குது. ஸ்பெகட்டி யாராவது எடுத்து தொலைங்கயா? யாராவது ஐயா நீங்கள் வாங்க, அம்மா நீங்கள் வாங்க, எடுத்து தொலைங்களே இந்த ஸ்பெகட்டியை. யாருமே ஸ்பெகட்டி எடுக்க மாட்டாங்க. கீழே டாய்லெட் பேப்பர் இருக்கான்னு தெரில. ஃபஸ்ட்டு இப்படி ஃபஸ்ட்டு வந்தாலும் போய்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்னென்ன ஸ்டாக் போடணும். டாய்லெட் பேப்பர் காலி. போய் டாய்லெட் பேப்பர் ஒன்று போடணும். வெளியே வந்து உள்ளே போய்ட்டு ஸ்மால் ரேக் ஒன்று போட்டுட்டு டாய்லெட் பேப்பர் ஒன்று போட்டுடலாம். அவ்வளோ 2 போட்டுடலாம். நான் என்ன பண்ணுறதுன்னா நான் இது வந்து லெவல் 10 வரைக்கும் வந்துட்டேன். லெவல் 10 வரைக்கும் வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனைனா நான் தப்பு பண்ணிட்டேன். நான் எதையும் ஸ்டாக் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். அது அப்படியே போய் நம்மளை பேன் ரெக்ரூட்மெண்ட் ஒன்று வந்து நம்மளை ஃபஸ்ட்லேருந்து விளையாட சொல்லிச்சு. நம்ம ஃபஸ்ட்லேருந்து விளையாடி எப்படியோ லெவல் 15 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். திரும்பி எனக்கு வரும்னு நினைக்கிறேன். இருங்க நான் போய்ட்டு நான் எடுத்து இதில் ரேக்கில் அடிக்க வச்சுட்டேன். அந்த ரேக்கில் கேண்டியை தூக்கி எங்கே வைக்குது எங்களுக்கும் இடம் இருக்குல்ல இருக்குது. அப்புறமா ப்ரெட்டை தூக்கி இங்கே வைப்போம். இடம் இருக்குது. சூப்பர். டூனாவும் இங்கே வைக்க முடியும். இல்லை ஆல்ரெடி இங்கே ஒரு பொருள் இருக்குன்னு எனக்கு ட்ரை பண்ணோம். வைக்க முடியல. மேலே வச்சேன் டூனாவை.
அப்புறமா சீரியல் தான் நிறையா இருக்குது. இது தூக்கி இங்கே வச்சிடலாம். அப்புறமா பாஸ்மதி அரிசி தூக்கி மேலே வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி கிடுன்னு வச்சுட்டு நான் வந்து ஃபுல் ஸ்டாக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்டாக் பண்ணி முடிச்சிட்டேன். எங்கள் ஒரு சேடு ஃபேஷை பார்த்தேன். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஃப்ளார் இல்லை, கேண்டி கொஞ்சம் இருக்கு, ஸ்பெகத்தி அப்புறமா பாஸ்தா இல்லை. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் இல்லை. நான் வந்து ஃபுல் ஸ்டாக் தான் சொல்கிறேன். பட் நான் கொஞ்சம் தான் ஸ்டாக் பண்ணேன். நான் வந்து க்ளீனர் எடுத்துகிட்டு போனேன். ஃபுல் ஸ்டாக் பண்ணிட்டு சொல்கிறேன்னா அதுக்குள்ளே ஒரு ஷேடு ஃபேஸை பார்த்தேன். ஒரு பார்க்க தான் 6 புடி இருக்காது ஷேடு ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ நைஸு. ஸோ 9 மணி ஆகிடுச்சு. பாய் தலை. ஐயோ இவ்வளோ நஷ்டீடா, கம்மி. இது ஸ்டாஃபுக்கு வேறு காசு கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ டக்கு எடுத்து ஹையர் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க இங்கே இருக்காங்க பாரு விஎஸ் ஸ்டாக்கர். ஹையர் கொடுப்போம் டக்குன்னு. ஓகே சூப்பர். இப்போ ரீஸ்டாக்கர் வந்திருக்கணுமே. ஆளாக்கணும் ரீஸ்டாக்கர். என்னடா ரீஸ்டாக்கர் ட்ரெஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டுருக்காரு. நீங்கள் பிசி கேமில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக்கர் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருப்பாருன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் பண்ணியிருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ தான். ஆனால் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெட் கலரும் பிளாக் கலரும் இருக்குது. என்னடா கேம் பக் இது, என்னடா குப்பத்தொழில் போட்டான். அது உள்ளதாக இருக்கான்னு பார்த்தியாடா அடப்பாவி. சரி என்னமோ ஒன்று, நம்மளுக்கு நஷ்டம் ஈடு ஒன்று இருக்குது. என்ன பண்ணுறது, ரீஸ்டாக்கர் நான் நினச்ச ரீஸ்டாக்கர் அப்படி இருப்பான். இது வந்து ரீஸ்டாக்கர் ஹைட்டாக இருப்பான்னு சொன்ன மாதிரி ரீஸ்டாக்கர் ஹைட்டாக இருப்பான். ஹையர் இந்த கேஷ் கவுண்டர் வந்து கேஷ் பில்லில் வந்து குட்டியாக இருப்பான். பட் இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபோனில். ஸோ நல்லது தான், எல்லாமே நல்லது தான். இதுன்னு எடுத்துகிட்டு வர சீக்கிரம். நான் வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். இவன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கணும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்னென்ன பார்ப்போம். எங்கள் மார்க்கெட்டுக்கு ரொம்ப என்னென்ன வாங்கணும். என்னடா ஆலிவேல் 2 தான் இருந்தாடா தம்பி. ஆலிவேல் எதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் பார்த்து எடுத்துகிட்டு வாடா போடா. என்னென்ன இருக்குன்னு போய் டக்குன்னு பார்ப்போம். அப்புறம் கண்டை ஸ்கேன் பண்ணோம். பார்த்து அதெல்லாம் ஸ்கேன் பண்ணதெல்லாம் டக்குன்னு நான் போடுறேன். 41 ருபீஸ் என்னமோ பெண்டிங் இருக்குது தெரில. ஹனி வந்து இருக்குது. ஏன்னா எல்லாமே நியூ லைசன்ஸ் ப்ராடக்ட் தான். ஸோ லைசன்ஸ் வாங்கலாம். லைசன்ஸ் வாங்கி ஒரு வீடியோ போடுறேன். தெரில டக்குன்னு அவனுங்க வேலை முடிப்பானுங்கன்னா ரொம்ப பொறுமையாக பண்ணுறானுங்க. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக தான் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 4 ப்ராடக்ட் போடுவேன். என்னன்னா நீங்கள் டக்குன்னு போடும்போது ப்ராடக்ட்லாம் காணாது போயிடுது. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ப்ராடக்ட் காணாது போயிடுது. ஸோ நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு விளையாட இருந்தீங்கன்னா அவ்வளோ ஆடு வராது. நெட் ஆஃப் பண்ணிட்டு வரலையா இல்லை. இப்போ இன்னொரு பக்கு நடக்க போகுது பாருங்களேன். அவன் இங்கே தான் வச்சுருந்தான். ஸோ நான் இந்த இடத்துல ஆயில் வைக்கிற இடத்துல இது வச்சுட்டு என்ன நடக்கும் பார்ப்போம். ஆரஞ்சு ஜூஸு. இது வந்து ஆரஞ்சு ஜூஸ்ன்னு சொல்லக்கூடாது, பயோ ஜூஸாக. ரொம்ப பொறுமையாக இருக்கிறதால நம்மளே டக்குன்னு வச்சிடலாம். என்னங்க அவன் ரொம்ப பொறுமையாக இருக்கான். ஸோ வேஸ்ட்டு. நம்ம போய் டக்குன்னு வச்சுட்டு இங்கே இடம் இருக்கா, அது இருக்க இடம் இங்கே வச்சிடலாம். இவ்வளோ பொருள் இருக்குது இதில். எல்லாமே நான் ஸ்டாக் பண்ணோம் வேறு. ஸோ நான் டக்குன்னு ஸ்டாக் பண்ணிடுறேன் திரும்பியும். இப்போ நாங்கள் பாடுறோம் யார் ஜெயிக்கிறேன்னு உங்கள் அம்மா இல்லை சொல்லிட்டு தான் போகிறேன். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும் கத்திரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும் கத்திரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி. ஐயரு விட்டுல மாமி உன் திறமைய நீ காமி, உன்னை காப்பாத்தணும் சாமி. ஐயரு விட்டுல மாமி உன் திறமை. நான் ஒன்றும் நிறையாவே ஸ்டாக் பண்ணியிருப்பேன். எல்லாம் வீடியோவில் போட்டாமல் பெருசாக போவோம். ஸோ இப்போ நான் செக் பண்ணுறேன் என்னென்ன வாங்கணுன்ட்டு. ஸோ முக்கால்வாசி ஸ்டாக் முடிஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டாக் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ரேட்டு பார்க்கறது தான். இன்னும் 12 அடப்பா. எங்கள் சுகர் வந்து 12 ஆக்கிட்டானுங்களா. நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வைக்கலான்னு தான் இருந்தேன். பட் மார்க்கெட் ப்ரைஸில் வச்சா ஸோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்ல போகிறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறது என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது. ஸோ அதனால் ஆகையால் நானும் எக்ஸ்ட்ரா வச்சுருவேன்டா. நீ ஸோ எக்ஸ்பென்சிவ் சொல்லி என் மார்க்கெட் ப்ரைஸே குறைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு முடிவு உட்காந்துட்டேன். ஸோ டக்குன்னு நம்ம கேமை முடிக்கணும். கேமை முடிச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான். நான் கூட GTA 5 விளையாண்டேன். GTA 5 முடித்த உடனே என்ன மாதிரி கஷ்டம் இருந்ததுன்னா பயங்கரமாக கஷ்டம் இருந்தது.
லைசன்ஸும் வாங்கினேன், லோன் எடுக்கணும், லோனும் எடுக்க முடியாது. ஸோ நான் அன்றைக்கி தான் ஒரு நாள் லோன் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேனே சொல்லலாம். லோன் எடுத்துகிட்டு நான் பட்ட பாடு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ ஸ்டே டியூன், பாபாய். நான் உங்கள் ஷடோ ஸ்ட்ரைக்கர்ஸ்.